வெல்கம் டு வே டு டிசி சேனல். நம்ம குரூப் 1 சீரீஸ்ல கரெக்டாக வந்து 2 வீக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஸ்டடி பிளான் ஓரியன்டாக கொண்டு போயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வரீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் வீக்குக்கான ஷெடியூல் வந்து பார்த்தா சொல்லிடுறேன். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக சொல்லாமல் சிம்பிளாக எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவை தான் வந்து இந்த தேர்ட் வீக்கில் கொண்டு வந்திருக்கேன். இந்த தேர்ட் வீக்கில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த யூனிட் 5ல் ஒரு சில கண்டென்ட்டும் யூனிட் 4ல் ஒரு சில கண்டென்ட்டும் கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் பேரலி நீங்கள் பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸை நிச்சயமாக பார்த்தாகணும். அது இல்லாமல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல நீங்க உங்களுக்கு ஏற்ற டாபிக்ஸை ஒரு அட்லீஸ்ட் வந்து 2-3 டாபிக்ஸ் வந்து பார்த்தா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல தான் இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ காமனா எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னென்ன டாபிக் வந்து நம்ம படிக்க போறோம் இந்த வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்புல 2 பகுதிகளை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். ஆக்சுவலா நீங்க வந்து மத்திய அரசு மட்டும் படிச்சுட்டாலே அது அப்படியே வந்து பார்த்தா மாநில அரசுல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல வந்து இந்த பகுதி 5 பகுதி 6 இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுடைய டேஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கன்வீனியன்ட் டேக்கு ஏற்ற மாதிரி இந்த வீக்ல வந்து இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடியும். சரியா? நம்ம ஷெடியூல்ல நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஒன்று வந்து பார்த்தா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், இது ரெண்டும் வந்து பார்த்தா பகுதி 5ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே வந்து பார்த்தா மாநில நிர்வாகம் மற்றும் வந்து பார்த்தா மாநில சட்டமன்றம். தமிழ் வந்து மாநில சட்டமன்றம் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்க பாருங்க, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ கம்ப்ளீட்டா பகுதி 5 பகுதி 6 இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக முடிக்கணும். இது வந்து 2 நாள் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பா, இல்லை 2 நாள் கூட ஒரு சில பேருக்கு போகலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டா படிச்சு முடியும். சரியா? கம்ப்ளீட்டா படிச்சு முடிங்க. ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 52 இருந்து ஆரம்பிங்க. 52 ஆரம்பிச்சு 237 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். 237 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இல்லை எல்லா ஆர்டிகளுமே படிக்கணும் பார்த்தா எல்லா ஆர்டிகளும் படிக்க வேண்டாம். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா அது உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து பார்த்தா ரொம்ப அதிகம் தான் இல்லையா? குடியரசுத் தலைவர் இருப்பாரு, அப்புறம் வந்து பார்த்தா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்து பார்த்தா நீதித்துறை வேற இருக்கு. அது உள்ள நீதித்துறையும் உண்டு. ஸோ அது முடிஞ்சால் அதை எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம தனி டாப்பிக்காக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், கவர்னர், அங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் உண்டு. சரிங்களா? இப்போ லோக்சபா படிக்கணும், ராஜ்யசபா படிக்கணும், இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சம்மந்தப்பட்டு படிக்கணும். மசோதாக்கள் பற்றி கண்டிப்பாக படிச்சாகணும். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் பில், ஒரு 4 டைப் ஆஃப் பில் இருக்கு. அதே வந்து பார்த்தா யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனிநபர் மசோதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அரசாங்க மசோதா, இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேஷன் உண்டு. இது எல்லாமே நீங்க படிச்சாகணும் உள்ள. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் லென்த்தியான டாபிக் ஆஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துட்டு படிச்சிருங்க. இது ஒரு பாயிண்டா. இது வந்து பார்த்தா யூனிட் 4ல பாலிட்டியில முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதே யூனிட் 5ல வரக்கூடிய எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் சம்மந்தப்பட்டக்கூடிய பாயிண்ட், வருவாய் ஆதாரங்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. இப்படிலாம் வந்து பார்த்தா வருவாய்ன்றது நமக்கு இந்திய அரசுக்கு வந்து பார்த்தா ஈட்ட போறோம், இந்த வருது அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த கண்டென்ட்டுமே வந்து பார்த்தா 12th பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல இருக்கும். 12th பொலிட்டிகல் சயின்ஸ் புக்ல இருக்கும். இதுவும் 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கும். ஸோ ரெண்டுமே 12th புக் பேஸ் பண்ணியிருக்கும். நீங்க கண்டென்ட் ஒரு பக்கம் படிச்சிருங்க. அது இல்லாம வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கே படிச்சிருங்க. நான் எல்லா வீட்டிலும் சொல்ற மாதிரி வேர் டு ஸ்டடின்றது உங்களுக்கு போட்டிருக்கேன். வேர் டு ஸ்டடி நம்ம சேனல்லே வந்து பார்த்தா உண்டு. அந்த வேர் டு ஸ்டடி ஃபாலோ பண்ணியாச்சும் அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. ஸ்கூல் புக்கை படிங்க, பட் ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் அவுட் சோர்சஸ் எதெல்லாம் இருக்கும் அந்த அவுட் சோர்சஸ் ரெஃபர் பண்ணி இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், இது வந்து கொஸ்டின் வராமல் இருக்காது. இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது ஒன்று. 2 பாலிசிஸுமே இங்கே படிச்சிடணும். ஸோ 2 பாலிசிஸுமே படிச்சிடணும். எந்த பாலிசிஸும் பாருங்க, ஒன்று பணவியல் கொள்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிதி கொள்கை, அதாவது ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ரெண்டுமே வந்து பார்த்தா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுக்கேற்றது தான் ஒரு 1 வீக் ஷெடியூல். இது 1 வீக் ஃபுல்லாகவே இதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் லாஸ்ட் டைமுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் நீங்கள் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் வீக் பிளான் சொல்லும்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தா நான் செகண்ட் வீக் ஷெடியூலில் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி கொடுத்தேன். தேர்ட் வீக்கில் கொஞ்சம் மாடரேட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது யூனிட் 5 ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். சரிங்களா? இது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாலிட்டியில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அடிஷனலி வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டுடைய கண்டென்ட் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். பேரலி மேக்ஸ் என்ன டாப்பிக்கும் படிச்சிருக்கீங்க, செகண்ட் வீக்ல என்ன படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன படிச்சீங்கன்றதையும் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க. சரிங்களா? கமெண்ட்ஸே சொல்லி முடிச்சிருங்க. இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது பாருங்க, இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைவ் செஷனில் வரேன். லைவ் செஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வந்து முன்னாடி வந்து நான் ப்ரீ பிளான்டாக சொல்லிட்டு போகிறேன். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக எல்லாமே லைவ்ல வந்துருங்க. லைவ்ல வந்துட்டீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து நான் கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது நான் மட்டும் பிளான் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு சரியா இருக்காது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கிராஸ் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ எவ்வளோ பேர் லைவ்ல வரீங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான் பாருங்க. ஆன்சர் பண்ணும்போது அந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எவ்ரி வீக் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒன் டே மட்டும் நம்ம லைவ் செஷனை ஸ்பெண்ட் பண்ணுவோம். லைவ் செஷனாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். அப்படி சைட் பை சைடு வந்து பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தா அதையும் நம்ம கொண்டு போகிறது ட்ரை பண்ணலாம். சரிங்களா? தேர்ட் வீக் பிளான் கரெக்டாக முடிச்சிருங்களா? ஓகே, இந்த பிளான் முடிங்க. இந்த டைம் முடியும் பொழுது இந்த வீக் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது வந்து லைவ் செஷன் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.